வெல்கம் டு சம்சுல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா வந்துங்க, நம்ம வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம மெயில் சென்ட் பண்ணுவோம், மெயில் ரிசீவ் பண்ணுவோம், மெயில் படிப்போம், இவ்வளோ தான் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் சில டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஜிமெயில் அக்கௌண்ட். நாம் எல்லாருமே ஜிமெயில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜிமெயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்பாக்ஸ் செட்டிங் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வந்து 5 டேப் இருக்கும். பிரைமரி, ப்ரொமோஷன், சோசியல், அப்டேட்ஸ், இந்த மாதிரி 5 டேப் இருக்கும். இந்த 5 டேபையும் வந்து நம்ம தேவைக்கு வந்து ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கிறலாம், இல்லை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கிறலாம். ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இமெயிலுமே பிரைமரிக்குள்ளே வரும். அதே மாதிரி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்பாக்ஸில் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இமெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வர்ற எல்லா இமெயிலுமே வந்து தனித்தனியாக செக்ரேட் ஆகி போயிடும். ஸோ அதனால வந்து அது ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த வால்பேப்பர் மாற்றுறதுலாம் எப்படின்னு தெரியும். நான் இப்போ கூட ஒரு வால்பேப்பர் வச்சுருக்கேன். இது தவிர வேறு வால்பேப்பர் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிக்சர்ஸ் நிறையா இருக்கும், நம்ம மாற்றிக்கிறலாம், தேவைன்னா மாற்றிக்கிறலாம். இந்த லேண்ட்ஸ்கேப் வச்சு பார்க்குறேன் பாருங்களேன், சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பின்னாடி வந்து லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு வந்துருச்சு. இது வந்து பேசிக்காக உள்ளது. இன்பாக்ஸ் செட்டிங் அப்படிங்கிறது பேசிக்காக உள்ளது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இது தவிர சில பேர்த்துக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து, ஒரு இமெயில் வந்து நம்ம கம்போஸ் பண்ணுறேங்க. கம்போஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கான்ஃபிடென்ஷியல் மோட் அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து லாக் மோட் அப்படின்னு சொல்லலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக சொல்லணும் அப்படின்னா லாக் மோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இமெயில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமெயிலுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுதான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய இமெயிலுக்கு வந்து நான் ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறேன். இது என்னுடைய இன்னொரு இமெயிலு. ஸோ இதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறேன். டாக்குமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மெசேஜ் ஹலோ போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறோம். கெவின் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறோம். இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். 1 டேக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம், 1 வீக்குக்கு, 1 மந்த்துக்கு, 3 மந்த்துக்கு, 5 இயர்ஸுக்கு கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ வந்து நான் 1 டேக்கு ஃபிக்ஸ் பண்ணி இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டர். இதுதான் அந்த இமெயில், நான் அனுப்பின இமெயில். நான் என்ன இமெயில் வந்து ரிசீவ் ஆகலை. சென்ட் பாக்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்குல்ல டாக்குமெண்ட் இருக்குது. அதே மாதிரி கண்டென்ட் எக்ஸ்பயர்ஸ் October 11, 2023 அப்படின்னு இருக்குது. இதில் இமெயில் வரல, வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிப்பேன். மேபி லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே எவ்வளோ லேட் ஆகும்? ஜிமெயில் சர்வீஸ் வந்து அடுத்தடுத்த டேபுக்கே வந்து இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா ரொம்ப யோசனையாக தான் இருக்குது. வந்துருச்சுங்க, அலாட் வந்துருச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஓகே லோடிங் ஆகுது. இந்த இருக்குல்ல இந்த டாக்குமெண்ட்டில் வந்து கண்டென்ட் எக்ஸ்பயர்ஸ் October 11, 2023 இருக்கா. இதை வந்து ப்ரிவியூ கூட பண்ணி பார்க்க முடியல, எல்லாமே ஆஃப்லைனில் இருக்குது இந்த கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா. நம்ம அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜஸ் இல்லை டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து இவ்வளோ நாளைக்கு தான் வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நாம் நிர்ணயிக்கலாம். அதுதான் இந்த விஷயம். ஸோ அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஷெடியூலை பற்றி தெரியுமாங்க? ஷெடியூல், அதாவது நம்ம இப்போ ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி என்னுடைய இமெயிலுக்கு ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப். வெல்கம் டு Samsul Stories. Subscribe.
இப்ப இந்த இமெயிலுக்கு வந்து நம்ம ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லா எல்லா போர்ட்டல்லயுமே இருக்கு. எல்லா சோசியல் மீடியாலயுமே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம YouTubeல வந்து 6 மணி, 5 மணி நாளைக்கு வந்து ஒரு வீடியோ சென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூல் சென்ட் பண்ணுவோம்ல. அதுதான் ஷெட்யூல். ஸோ வந்து இங்க வந்து அ க மேனுவலா குடுத்துருக்காங்க. டுமாரோ மார்னிங், டுமாரோ ஆஃப்டர்நூன், மண்டே மார்னிங் குடுத்துருக்காங்க. இல்லாம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்ப நாளைக்கு 11 மணிக்கு நான் ஃபிக்ஸ் பண்றேன் பாருங்களேன். 11 மணிக்கு 6:05 பிஎம்க்கு வந்து இந்த இமெயில் சென்ட் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா, அது சென்ட் லிஸ்ட்ல வந்து இந்த மாரி போயிரும். ஷெட்யூல்னு தனி டேப் இருக்குது. அதுல போய் பார்த்துக்கிறலாம். இந்த மாரி இருக்குல்ல. இந்த மாதிரி நாளைக்கு வந்து 6 மணிக்கு 6:02க்கு வந்து இந்த இமெயில் வந்து போகும். அதே மாதிரி இத வந்து கேன்சல் சென்டும் நம்ம குடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஸோ அதற்கப்புறம் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது ஆஃப்லைன் இமெயில பத்தி பார்த்துக்கிறணும். ஆஃப்லைன் இமெயில் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் வந்து ஆஃப்லைன் கரண்ட் இல்லாத சமயத்துல, இல்லன்னா இன்டர்நெட் இல்லாத சமயத்துல, இல்லன்னா வைஃபை இல்லாத சமயத்துல வந்து நம்ம ஆஃப்லைன் மோடு வந்து கிரியேட் பண்ணிக்கிறலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, செட்டிங்ஸ்ல போணும். சிஆர் செட்டிங்ஸ்ல இந்த இடத்துல வந்து ஜெனரல் ஜெனரலுக்கு கீழ அட்வான்ஸ்டு ஆஃப்லைன். அட்வான்ஸ்டுக்கு அப்புறம் ஆஃப்லைன்னு ஒரு டேப் இருக்குல்ல. இந்த ஆஃப்லைன கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இங்க வந்து ஆல்ரெடி வந்து எனபிள் ஆயிருக்குது. நெறைய இமெயில்ல எனபிள் ஆயிருக்காது. ஸோ வந்து எனபிள் பண்ணிக்கிறலாம். எனபிள் பண்ணிட்டு, ஆ ஆப்ஷன் கேட்பாங்க இந்த இடத்துல. யூசிங் 139 எம்பி ஆஃப் 103 ஜிபி அவைலபிள் ஃபார் ஆஃப்லைன் மெயில் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். அதாவது 133 எம்பில இருந்து 103 ஜிபி வரைக்கும் நம்ம வந்து ஆஃப்லைனா வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது. ஸோ வந்து இதுல வந்து அ 90 டேஸ், ஏ அ 30 டேஸ், 7 டேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ 90 நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறலாம். தேவைன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த டேட்டா வந்து இந்த இமெயில் டேட்டா வந்து நம்ம வந்து ஆஃப்லைன்லேயே வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் சேவ் பண்ணிக்கிறலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி. இது ஒரு விஷயம். இப்ப நம்ம பார்க்க போற ஒரு ட்ரிக் அல்லது டிப் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இமெயில் வந்து நம்ம கம்போஸ் பண்றேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமெயில் வந்து கம்போஸ் பண்றேன். சப்ஜெக்ட் வந்து ஜாப். ஓகே. இந்த இமெயில வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் என்டர். சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமெயில் வந்து சென்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஆயிருச்சு. ஸோ இப்ப இந்த இமெயில வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு என்ன அப்படின்னா வந்து, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இந்த இமெயில் வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு போகக்கூடியதா நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்ல இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல்ல வந்து அப்படியே வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதா இருக்குல்ல, அன்டூ சென்ட். சென்ட் கேன்சலேஷன் பீரியட் 20 செகண்ட்ஸ். நம்ம வந்து இத சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 நிமிட்ஸ், 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 30 செகண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா போய் சேவ் குடுத்துறணும். சேவ் சேஞ்சஸ் குடுத்துறணும். இப்ப இந்த இமெயில் வந்து கரெக்ட்டா வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு அந்த இமெயில் போய் சேருங்க. இது ஒரு டிப் அல்லது ட்ரிக்ன்னு நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து சிக்னேச்சர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம ஒரு இமெயில் கம்போஸ் பண்றோம் அப்படின்னா வந்து இந்த இங்க எழுதுற கன்டென்ட்டுக்கு கீழே வந்து நம்மளுடைய நேம் வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஜென்ரல்ல கீழே வந்து இந்த மாதிரி சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல கிரியேட் நியூ கொடுக்கலாம். கொடுத்துட்டு சம்சுல் ஸ்டோரிஸ் STORIS கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து கம்மியான ஃபாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் இந்த இடத்துல மாத்திக்கலாம். அதே மாதிரி வந்து
லார்ஜ் பண்ணிக்கிறலாம். போல்டு இருக்குது, இட்டாலிக் இருக்குது, அண்டர்லைன் இருக்குது. டெக்ஸ்ட்டு கலர் கொடுத்துக்கிறலாம். எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்கும். இமேஜ் இருக்குது, அலைன் பண்ணிக்கிறலாம். நம்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. சம்சுல் ஸ்டோரிஸ் இங்கே வந்து இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறணும். இந்த இடத்துல கீழே வந்து சம்சுல் ஸ்டோரிஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. அவ்வளோதான், இதுதான் இந்த வீடியோ வந்து என்னுடைய சேனலில் அப்டேட் பண்ண முதல் டெக்னிக்கல் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் இதே டெக்னிக்கல் போர்ஷனில். நன்றி.